தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமஹ. ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகி அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் ஸ்ரீ யோகஸ்ரீ அமிர்தமத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான கட்டாட்சங்களும் சித்திகளும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 2வது அத்தியாயத்தினுடைய சாராம்சம். இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்தை 4 பகுதிகளாக நாம் பிரிக்கும் பொழுது முதல் பகுதி என்பது குரு உபசதனம், அதாவது சிஷ்யனாக தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னை சிஷ்யனாக தானே ஏற்றுக்கொண்டு நான் ஒரு சிஷ்யன். நான் சிஷ்யன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சிஷ்யன் என்றால் என்ன அர்த்தம்? நான் என்னை மாணாக்கனாக கற்றுக்கொள்ளும் நாட்டத்தை கொண்டவனாக தன்னைத்தானே ஏற்றுக்கொண்டு ஒரு குருவை அணுகுதல். அதன் பிறகு குருவனுடைய பாடம் ஆரம்பிக்கின்றது. அதில் பிரம்ம வித்யா என்பது 2வது பகுதியாக, கர்ம வித்யா என்கின்ற உலகியல் அறிவு 3வது பகுதியாக நாம் பார்த்தோம். 4வது பகுதியாக ஞானியினுடைய லட்சணம், நிறைநிலை பெற்றவருடைய லட்சணம், அதுவும் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு 4 அத்தியாயங்கள் இருக்கு. அறம் என்றால் என்ன? தர்மம். அறம் என்பதை முதலில் வைக்க வேண்டும். முதல்ல மனுஷனா பிறந்த என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா தர்மம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தர்மம் என்பதை எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லி தருகிறார்கள்னு கேட்டால் நம்ம முழிக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த தர்மத்தை சொல்லி கொடுப்பவைகளே நம்முடைய நன்னூல்கள். அதனால தான் ஆத்திச்சூடி, திருக்குறள், பிறகு இனியவை 40, இப்படி எத்தனையோ தமிழில் கடல் மாதிரி இருக்கிறது. இவைகளெல்லாம் சொல்லி தருவது எதற்காகன்னு கேட்டால் தர்மம் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக. அந்த தர்மம் என்பது முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தர்மத்திற்கு அறத்திற்கு பிறகு இன்பத்தை நாட வேண்டும். இன்பம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இன்பம் பாருங்க, அறம் பொருள் இன்பம்னு அங்கே அப்படி கொண்டு விட்டார். இந்த பொருள் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்ம அர்த்தம் கொள்ள வேண்டும் அப்படின்னா, என்னுடைய பாதுகாப்பு உணர்விற்கான ஒரு முயற்சி. முதல்ல தர்மம் என்றால் என்னன்னு கற்றுக்கொள்ள வேண்டும். தர்மம் என்றால் என்னன்னு கற்றுக்கொள்வதற்கு கர்மத்தினுடைய சூக்ஷ்மம் தெரிய வேண்டும் இல்லையா? அது வள்ளுவனுடைய வழி. இதே சாஸ்திரத்தினுடைய வழியை மிகவும் அழகாக செதுக்கி இருக்கின்றார். அதனால தான் அந்த திருக்குறளினுடைய அத்தியாயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக அப்படியே கோர்வையாக அவர் எடுத்த உடனே கடவுள் வாழ்த்து. யார் கேட்டால் ஏன் கடவுள் வாழ்த்தை அவர் முதல்ல வைக்கிறார் அப்படின்னா, தர்மத்திற்கு ஆதாரம் ஈஸ்வரன். ஈஸ்வரனை சார்ந்துதான் கர்மமும் கர்ம பலனும் சிருஷ்டியும் அதற்குண்டான காரியங்களும் நடக்கின்றன. அதனால தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகு அதை திருப்பி திருப்பி சொல்லணும். சிருஷ்டி என்றால் உலகம். இந்த உலகம் என்பது ஈஸ்வரனை சார்ந்து இருக்கின்றதப்பா.
அதுபோன்று இந்த ஞானம் மொழி என்பது இந்த அக்ஷரத்தை சப்தத்தை சார்ந்திருக்கின்றது. அதிலேயே சொல்லிட்டார் இது வேதத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லிட்டார். பல பேர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, திருக்குறளினுடைய சாரம் வேதம். இப்போ நல்லா இருக்கு சார், இருக்கட்டும். ஞானத்தில் தாரதமியம் கிடையாது. அது எந்த மொழியாக இருந்தாலும் எந்த நூலாக இருந்தாலும் கிடையாது. தமிழுக்கும் சிறப்பு உண்டு. அதுவும் செந்தமிழில் பேசும்போதே மிகவும் அழகாக, அது கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அந்த பேச பேச நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது உண்மையிலேயே அந்த அந்த பழகத்தான் வரும்னு சொல்லுவா இல்லையா? அதாவது சித்திரமும் கை பழக்கம் செந்தமிழும் நா வழக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாடலை நம்ம முழுமையாக பார்த்தோம்னா, சித்திரமும் கை பழக்கம் செந்தமிழும் நா வழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் கொடையும், அதாவது நித்தம் ஒரு நடையும் நடை பழக்கம் கொடையும் பொறையும் பிறவி குணம் அப்படின்னு வரும். அதில் செந்தமிழும் நா வழக்கம்னு சொல்லப்பட்டிருக்கும். அது பேச பேச பேசத்தான் அதனுடைய இனிமை நமக்கு தெரியும். அப்போ இந்த திருக்குறளில் அவர் சொல்லும் பொழுதே கடவுளுங்கிற கான்செப்டை வர, கடவுளை சார்ந்தது உலகம், கடவுள் தர்மத்தினுடைய வடிவில் இலங்குகின்றார். அதைத்தான் அந்த கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படிம்பார். என் குணம் அப்படிங்கிறது நீங்கள் மேலே இருந்து வரணும். அந்த முதல் அதிகாரத்தினுடைய 10 ஸ்லோகத்தில் முதல்ல அந்த 8 குணங்களையும் சொல்லியிருப்பார். இறைவன் என்பது என்ன, அந்த 8 குணங்களுமே என்னன்னு கேட்டால் தர்மத்திற்கு பொருத்தம். ஆக அவர் இப்படி தர்மத்திற்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அந்த தர்மத்துடன் பாதுகாப்பிற்கான பொருளை தேட வேண்டும். அதுதான் பொருள். மூன்றாவது இன்பம். அந்த பொருளை ஈட்டு அதில் இன்பத்தை காண வேண்டும் தர்மத்தின் துணை கொண்டு. இந்த மூன்றையும் செய்து வீடு பேருக்குண்டான விஷயத்தை நாட வேண்டும். அதே மாதிரி 2வது அத்தியாயம் முதலில் ஒருவன் வைராக்கியத்தை அடைந்து தர்மத்தை நாட வேண்டும் அப்படிங்கிறத அப்படியே முதல்ல உல்டாவா பண்ணிடுது. எப்படின்னு கேட்டால், அவன் வாழ்வா சாவா என்கின்ற போர்க்களத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு மோட்சத்திற்கு வேண்டியதை முதலில் கொடுன்னு கொடுத்துட்டார். அதுதான் பிரம்ம வித்யா. அவனுக்கு தகுதி இருக்கிறது முதல்ல பிரம்ம வித்யாவை கொடுத்துரு. அதுக்கப்புறம் என்ன, தர்ம வித்யா. அந்த பிரம்ம ஞானத்தை இது வேதாந்தத்தினுடைய ஸ்டைல். எடுத்த உடனே சுப்ரீம் நாலேஜை கொடு. முதல்ல தகுதி இருக்கிறதா இல்லையா, தகுதி வந்துடும். மனுஷனா பிறந்தாலே அதற்கு தகுதி உண்டுன்னு அர்த்தம். அப்போ யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னா, சுவாமி சின்மயானந்த சுவாமிகள் அவருடைய குருவாகிய தப்போவன் மகாராஜிடம் போய் படித்தார். அவர் சுவாமி சின்மயானந்தா அப்படிங்கிறவர் இப்போ ரீசண்டாக வாழ்ந்த பெரிய மகான். அவருடைய சிஷ்யர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அவர்களுடைய வம்ச வழியாக நாங்கள்லாம் வரோம். அப்போது இந்த சுவாமி சின்மயானந்தா ஒரு பத்திரிகையினுடைய சீஃப் எடிட்டராக இருந்தார். அதுவும் ஆங்கில பத்திரிகை. அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய சீஃப் எடிட்டராக இருந்து ஹிந்து தர்மத்தில் பல்வேறு விதமான மூடப்பழக்கங்கள் இருக்கின்றன, அந்த மூடப்பழக்கங்கள் அர்த்தமற்றவைகள் என்பதை நான் கண்டுபிடிக்கின்றேன், அதை நான் ஆராய்ச்சி செய்கின்றேன்னு சொல்லி ரிஷிகேஷுக்கு போகிறார். அங்கே ரிஷிகேஷுக்கு போனால் அங்கே ஒரு சுவாமிகள், அவர் நம்முடைய தமிழ் சுவாமிகள், பத்தமடையில் பிறந்தவர். அவர் ஒரு டாக்டர். அந்த ரிஷிகேஷில் வாழுகின்ற அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களுக்காக அவர் சேவை பண்ணிட்டு இருக்கார். அவருடைய பெயர் சுவாமி சிவானந்த சரஸ்வதி. அவர் சுவாமி பத்தமடை சுவாமிகள்னே ரொம்ப ஃபேமஸ். அவர் டிவைன் லைஃப் சொசைட்டின்னு ஒரு பெரிய இயக்கத்தை வச்சு அது ஒரு பெரிய ஆசிரமமாக பண்ணி அது நடந்துகிட்டு இருந்தது. அது இறைவனுடைய செயலாக நடந்துகிட்டு இருந்தது. இன்னும் கூட சுவாமி சிவானந்தருடைய புஸ்தகங்கள்லாம் அது சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய ஆன்மீக அன்பர்களுக்கு. அது ஒரு பெரிய பொக்கிஷம். அவர்கிட்ட போகிறார். இவர் போகும்போது எப்படி இருப்பார், சீஃப் எடிட்டர், அதுவும் ஆங்கில பத்திரிகைன்னா எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும். போய் ஆங்கிலத்தில் பேசுகிறார். எனக்கு சனாதன தர்மத்தினுடைய அந்த உள்ள அர்த்தங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதெல்லாம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு. ஜஸ்ட் ஐ வுட் லைக் டு நோ த க்ளோரி ஆஃப் சனாதன தர்மம். அப்புறம் சொல்கிறார், ஒரு 2-3 நாட்கள் தங்குங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் தங்குறார். அப்புறம் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது மாறுறது. ஏன்னா ஒரு சாது, ஒரு சன்னியாசி,
அதுவும் கர்வம் இல்லாமல் பொலைட்டாக வந்தவரை கவனித்து பேசும்போது நம்முடைய மனமானது மாறுகிறது. அப்போது நம்ம கேள்விப்படுவது நேரில் பார்ப்பது இரண்டுக்கும் கான்ட்ரடிக்ஷன் வர்றது. அவர் அவ்வளோ அமைதியாக இருங்கோ அப்படின்ட்டார். அப்புறம் அவர் தான் தபோவன் மகாராஜ்கிட்ட அனுப்புகிறார். இந்த தபோவன் மகாராஜ்கிட்ட இவர் போகிறார். அதாவது அந்த காலத்தில் ரிஷிகேஷ்லேருந்து உத்தரகாசிக்கு வண்டி வாகன வசதிகள்லாம் கிடையாது. அது 75-80 கிலோமீட்டர் இவங்கிருந்து நடக்கிறார். நடந்து போகும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போகிறார். அங்கே போய் தபோவன் மகாராஜை பார்க்குறார். தபோவன் மகாராஜ் ஆஜானுபாகுவாக இருக்கிறார். நல்லா டால். என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறார். இந்த மாதிரி சனாதன தர்மத்தை பற்றி, சனாதன தர்மம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு இது, நம்முடைய பாரம்பரியமான தர்மத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்னு கேட்குறார். அதெல்லாம் நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது இல்லைப்பா, போய்ட்டு வா அப்படின்ட்டு. இல்லை, நான் சுவாமி சிவானந்த சுவாமிகள் அனுப்பியிருக்காருனாக்கா எங்கள் லெட்டர் இருக்கிறதா அப்படிங்கிறார். இல்லை, லெட்டர்லாம் ஒன்றும் கொடுக்கல அவர். ஆனால் அவர் நேரடியாக போய் பாருங்கன்னு சொல்லிட்டார் அப்படின்னு. அதெல்லாம் சொல்ல முடியாது. வேணால் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒன்று. மறுபடியும் கீழே இறங்குறார். 3 நாட்கள் இறங்கி இவர்கிட்ட வந்தால் இவர் லெட்டர் ரெடியாக வச்சுட்டு இருக்கார். லெட்டர் கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி, நான் சுவாரஸ்யத்துக்கு அப்படி சொல்கிறேன். அவர் சுவாமிகள் என்னங்க லெட்டர்னு கொடுத்து விட்டார். இவருக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்போ முதல்ல லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு. அப்புறம் தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு தடவை கேட்கும்போது சிவானந்த சுவாமிகள் சொல்லியிருக்கார், நீ 3 நாட்கள் நடந்து முதல்ல அங்கே போவியான்னு யாருக்கு தெரியும் இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா உனக்கு? ஏன்னா ஆன்மீகத்தை பற்றி படிக்க வேண்டும்னாக்கா அதுக்கு ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். ஒரு தேடுதல் இருந்தால் தான் முடியும். நோக்கம் மாறாக இருப்பினும் அவருடைய அந்த கர்மமானது ப்ராப்பர் கர்மா. ஒரு பெரியவரை நாடுதல். திருக்குறளில் பெரியாரை துணை கோடல்னு ஒரு அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தில் போய் பாருங்கள், பெரியவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது. அப்போது அவர் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பெரிய மகானிடம் போய் சென்று அந்த மகானினால் வழிகாட்டப்பட்டு விட்டார். அந்த லெட்டரை எடுத்துகிட்டு மறுபடியும் போகிறார். அங்கே போய் 3 நாள் கழித்து அந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் அதை கிழிச்சு போட்டார் படிக்காமல். சின்மயன் சுவாமிக்கோ வந்தது கோபம். ஆனால் காமிக்க முடியுமா? அவர் உடனே போவலியேன்றுவார். அதனால் அமைதியாக 7 வருடங்கள் படித்தார். படிக்க 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 அவருடைய மனமானது அப்படியே பறந்து விரிந்து விகசித்து அப்படியே அற்புதமாக இந்த உலகத்தினுடைய அர்த்தங்கள்லாம் விளங்க ஆரம்பிச்சு. அப்புறம் அப்படியே அந்த 7 வருடங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தார்னு சொல்லுவாங்க. அந்த படிப்பு முடித்தவுடன் அவர் குரு சொல்கிறார், என்ன பண்ண போகிறேன்னு? இந்த உலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னார். அதெல்லாம் தேவையில்லாதது, நீ உன்னுடைய வேலையை பாரு அப்படிங்கிறார். இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொன்னார். சொல்லும் பொழுது எல்லாருக்கும் சில பேர்லாம் கமெண்ட்ஸ், விஷயம் தெரிந்தவர்கள்லாம் தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடுத்தா அது யூஸ்லெஸ்ஸாக போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் சின்மயானந்த சுவாமிகள் பெரிய பெரிய மாநாடு மாதிரி 10,000 பேர், 20,000 பேர், அப்படி பெரிய 50,000 பேர் எல்லாம் படித்திருக்கிறார். பகவத்கீதையை யஜ்ஞமாக நடத்தினார். யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கின்றதோ, தகுதி இப்போ இல்லைன்னாலும் படித்துக் கொள்வார்கள். அவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த ஞானம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுத்து ஊறுப்பட்ட, அதாவது எண்ணிலடங்கா சிஷ்யர்கள். அதில் தயானந்த சரஸ்வதி மாதிரியான என்னுடைய குருமார்கள்லாம் முத்துக்களாக வெளியில் வந்தார்கள். அப்படிப்பட்ட படிப்பு, அப்படிப்பட்ட தேடலுடன் கூடிய இந்த ஞானம் தகுதி இல்லை என்றாலும் அர்ஜுனனுக்கு முதலில் பிரம்ம வித்யாவை கொடுத்தது பகவான் கிருஷ்ணனுடைய இந்த டீச்சிங். அதே மாதிரி வேதாந்தம் என்பது எடுத்தவுடனே கிளைமேக்ஸ் தான் கொடுத்துடும். அதற்கப்புறம் கர்ம வித்யா, அதன் பிறகு ஞானி என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி 4வது பகுதியாக இது சொல்ல ஆரம்பிக்கின்றது. அதாவது பகவான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருனாக்கா, நீ சொல்லுவது போல கிருஷ்ணா, நீ சொல்லுவது போல பிரம்ம வித்யாவை அறிந்து கொண்டு அதில் நிலை பெற்று கர்ம வித்யாவில் தெளிவுடன் இருக்கக்கூடிய ஞானி எப்படி பேசுவான், எப்படி நடப்பான், எப்படி கிடப்பான் அப்படின்னு சொல்கிறார். அவர் எப்படி பேசுவான்னாக்கா, எல்லாரும் வாயில் தானே பேசுவார், அது மாதிரி தானே அவரும் பேசுவார்னு நம்ம சொல்லிடப்படாது.
எப்படி பேசுவான் என்றால் எதை குறித்து பேசுவான், அவனுக்கு எது அடுத்தவர்கள்ட்ட நம்ம எதற்காக பேசுகிறோம், ஏதாவது ஷேர் பண்ண பேசுவோம், கேட்க பேசுவோம், இல்லை சொல்ல பேசுவோம், பதில் சொல்ல பேசுவோம், ஏதாவது எதிர்நோக்கி பேசுவோம். அவனுக்கு என்ன அப்படி எதிர்பார்ப்பு இருக்கக்கூடும் ஞானிக்கு. இப்போ இந்த ஞானி அப்படிங்கிறதுக்கே டெஃபினேஷன் நிறைய இருக்கிறது, தவறாக இருக்கிறது நிறைய. ஞானின்னா குளிக்கவே படாது, அப்படியே வந்து ஷாபில் கூட அழுக்கோடு இருக்கணும், அப்படி அதான் ஞானி. குகையில் போய் உட்காந்துக்கிடணும், வெளியில் பார்க்கக்கூடாது, மக்களை பார்த்த உடனே கல் எடுத்து எறியணும், அதுதான் ஞானி. பேசக்கூடாது, தூரம் நில் அப்படின்னு சொல்லணும், அதுதான் ஞானி. இப்படி தான் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறது. திருவண்ணாமலை மாதிரி ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் வந்து தமிழ்நாட்டில் வேற எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு சாதுக்களும் மரியாதையும் தமிழ்நாட்டில் பல இடத்துல கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் கூட திருவண்ணாமலையில் ஆன்மீகம் சாதுக்களினுடைய வாழ்க்கை முறையாக இன்னும் நிலை பெற்று கொண்டே இருக்கின்றது. அதனால் அந்த திருவண்ணாமலைக்கு ஒரு சிறப்பு உண்டு. ரமண மகரிஷி, ராம் சூரத்குமார் போன்ற பெரிய சாதுக்களை கண்ட திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் ஒருத்தர் வந்து ஒரு கடையில் வந்து ஒரு சாது வந்து ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு, அந்த கடையில் வந்து ஒரு சாது எதையோ உடைச்சிட்டு போயிட்டார். அப்படி அவர் உடைச்சிட்டு போனால் அவருக்கு செல்வம் கொழிக்கும் அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து சாஸ்திர அறிவு இல்லாமல் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தெரியாமல் கொடுப்பது. அந்த சாது வந்து வேற ஏதோ காரணத்துக்காக ஏதோ இடித்து தள்ளி விட்டு அது கீழே விழுந்திருக்கும். அந்த சாது மன்னிப்பு கேட்டுட்டு தான் போயிருக்கார். அதை வந்து இவர் தவறாக இது நல்ல விதமாக சுவாமிகளே வந்து திட்டாமல் நல்ல விதமாக புரிந்து கொள்வார்கள்னாக்கா அதுலேயும் மூடத்தன்மை வேண்டாமே, சாஸ்திர அறிவு வேண்டும். ஞானி என்பதற்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் உள்ளே உலகம் என்றால் என்ன, தான் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, ஈஸ்வரன் என்றால் என்ன என்பதை முற்றிலும் உணர்ந்து கொண்டு பிறகு அவர் உலகத்தில் எப்படி வாழ்வார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த போர்ஷனானது கொடுக்கப்படுகிறது. எடுத்த முதல் ஸ்லோகத்திலே சொல்லிடுவார். இந்த டெஃபினேஷன் வந்து புரியறதே ரொம்ப கஷ்டம். பிரஜாஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹ ஸ்திதः பிரஜ்ஞஸ்ததோச்யதே. பெரிய ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரியணும்னாக்கா நம்ம வந்து எல்லா சாஸ்திரத்தையும் கரைச்சி குடிக்க வேண்டியதாக இருக்கும். எவனொருவன் மனதில் தோன்றுகின்ற ஆசைகளை அறவே ஒதுக்கி தன்னில் தானே நிலை பெற்று அனைத்து விஷயங்களையும் ஒதுக்கி தன்னில் தானே நிலை பெற்று அப்படின்னு சொல்லும் பொழுதே இதோ நமக்கு சம்பந்தமில்லாத சப்ஜெக்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்படிப்பட்டவரே ஸ்தித பிரஜ்ஞன் என்று குறிப்பிடப்படுகின்றார் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்து அதன் பிறகு இந்த ஸ்லோகத்திற்கு விளக்கமாக அடுத்த ஸ்லோகங்களை சொல்லி அவர் சொல்லும் போதே வந்து துக்கத்தில் துடியாத, இன்பத்திலும் துள்ளாத, ராகம் பயம் துவேஷம் இவைகள் போன்ற கர்மத்திற்கு தூண்டுகோலாக இருப்பவைகளை மதியாமல் மதியை பிரம்மனில் நிலைநிறுத்தி தன்னில் தானே விளங்குபவன் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த ஸ்லோகமெல்லாம் அப்படியே கலராக கோர்க்கப்பட்ட மாலைகள் போன்றது. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து நம்ம படித்து முடிச்சுட்டோம். இருந்தாலும் அந்த ஸ்லோகங்களை மீண்டும் படிக்கணும், அதனுடைய அர்த்தங்களை மீண்டும் படிக்கணும். எதற்காகன்னு கேட்டால் யார் சன்னியாசி யார் அல்ல, யார் யோகி அல்ல, யார் அஜ்ஞானி யார் ஞானி அல்ல அப்படின்னு சொல்லி வெளியில் போய் துருவி பார்ப்பதற்காக அல்ல, நம்மை நாம் புரிந்து கொள்வதற்காக, நம்முள் ஞான நிலை என்பது எவ்வாறு தோன்றி இருக்கிறது, எந்த அளவு இருக்கின்றது அப்படி என்பதற்காக. நான் வந்து சுவாரஸ்யமாக ஒரு நிகழ்வு நடந்தது. நம்ம வந்து இங்கிருந்து பல ஊர்களுக்கு வந்து வகுப்பு எடுக்கிறதுக்கெல்லாம் போயிட்டுருந்தோம், இப்பயும் போயிட்டுருக்கோம். ஆனால் முதல்ல போகும்போது நான் ட்ரெயின்லேயே அதிக நேரங்கள் செலவிட வேண்டியிருந்தது. அந்த வகுப்புகள் முடிந்து நமக்கு ஏதாவது கொடுப்பார்கள், பிக்ஷையாக கொடுப்பார்கள். அந்த பிக்ஷையை வந்து ட்ரெயின்லேயே சாப்பிட்டோம். ஒரு நாள் வந்து அந்த பிக்ஷையை வந்து பிரித்து சாப்பிட போகும்போது ஒருத்தர் வந்து கேட்டார், இட்லி ஆக்கும் அப்படின்னார். நான் சொன்னேன் ஆமாம். இட்லிக்கு என்ன தொட்டுக்க? ஓ சட்னி. சாம்பார்? சாம்பார் சட்னி ஆக்கும். நீங்கள் சுவாமிகள் தானே அப்படின்னார். இதெல்லாம் தமிழ்நாட்டில் சில இடத்துலலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், நீங்களாம் இட்லியெல்லாம் சாப்பிடக்கூடாது சுவாமிகளே, நீங்கள்லாம் வந்து காற்றை மட்டுமே உண்டு வாழ வேண்டும். இட்லியெல்லாம் சாப்பிட்டெல்லாம் எப்படி மூளை வேலை செய்யும்? நம்மளை மாதிரி தான் இருக்கும். ஆசாபாசத்தில் வந்து விழுந்து
எல்லாத்துலேயும் சின்ன பின்னமாகி அப்படின்னு சொல்லும்போது நான் அதற்கப்புறம் அந்த இட்லி சாப்பிட்றதா வேண்டாமா? ஏன்னா அந்த இட்லி சாப்பிட்டா நான் ஞானி இல்லைன்னு ஆகிடும். சாப்பிடலைன்னா நம்மளால் அவ்வளோ வகுப்பை எடுத்துகிட்டு ஒரு 3 மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு நான் தர்மத்தை செய்யாதவனாக போயிடுவேன். சரீரம் தளர்வுடு உண்டியா. உபவாசம் இருக்கிறது வேற. உபவாசம் அப்படிங்கிறது ஏகாதசி என்று உபவாசம் இருக்கணும். மனுஷனாக பிறந்தா ஏகாதசி என்று உபவாசம் இருக்கும். அந்த உபவாச மகிமையில் உபவாசம் எப்படி இருக்கணும்னு இருக்கு. அதற்கு பூஜை புனஸ்காரங்களோடு இருக்கணும். ட்ராவல் அது இதுன்னு பண்ணப்படாது. நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பே என்னன்னு கேட்டால், உபவாசம் இருக்கிற அன்னைக்கு எல்லா வேலைகளுக்கும் போயிட்டுருக்காரு. அப்படியே ஜாபுக்கு போய்டுறது. சுவாமிகளே அதனால் ஏகாதசி உபவாசத்து அன்னைக்கு நான் லீவு போட முடியுமா அப்படின்னு கேட்டால், அதற்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். லீவு போட முடியலையா, அப்போ அதற்கேற்ற ஒரு ஆகாரத்தை எடுத்துக்கிடுறது நல்லது. இல்லை உடல் தெளிவாகவும் தெம்பாகவும் இருக்கின்றதுன்னா உபவாசத்தை தொடரலாம். இதெல்லாம் இப்படித்தான் பண்ணணும்னு டாக்மானாக்கா விதியை மாற்றக்கூடாது அப்படின்லாம் நிறைய எல்லாம் இல்லை. நம்ம பெரியவர்கள்லாம் ஒரு பெரியவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. நான் எப்படி உபவாசத்தை நான் எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவள் சொல்லிடுவாள். அதனால் உபவாசம் கடைப்பிடிக்கிறேன்னு பேர் வழின்னு நம்முடைய சொந்த அந்த ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிறப்படாது. அதனால் அந்த இட்லி சாப்பிட்டே ஆகணும். அவருக்கு விளக்கம் சொல்லிட்டா தான் நம்ம சாப்பிட முடியும். அப்போ நான் சொன்னேன், இந்த இட்லி எனக்கு பிக்ஷையாக கொடுத்துருக்கிறார்கள், நான் சாப்பிடணும். இதை நான் சாப்பிட்டா தான் இந்த சரீரத்துக்கு நான் தர்மத்தை இழைத்தவனாக ஆவேன். யோகி மற்றும் ஞானிக்கு வித்தியாசம் இருக்கிறது. யோகி என்பவர் தன்னுடைய சரீரத்தை மட்டுமே பயன்படுத்தி ஞான நிலையை, அதாவது சமாதியை அடைபவர். ஞானி என்பவர் உண்மையை புரிந்து கொண்டு சாதாரண மனிதன் போல வாழ்பவர். அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா விபூதி கொடுக்காத சுவாமிகளும் மந்திரிக்காத சுவாமிகளே கிடையாது. அப்படிப்பட்டவர்களை பற்றி நமக்கு பொருட்டே வேண்டாம். நிறைநிலை என்பது இதை எதற்காக நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, ஞானியினுடைய லட்சணம் என்ன என்பதை தவறாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த ஞானியினிடத்தில் சித்தி இருக்கும். சில ஞானிகள்லாம் தொட்டாலே வியாதி குணமாடும், நான் பார்த்துருக்கிறேன். அப்புறம் சில பேர் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிடுவார். நம்ம மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் அந்த ஞான நிலையில் இருந்தாலும் சித்திகள் வரும். இப்போது எங்கேயாவது நம்ம போனோம்னாக்கா அந்த இடத்தில் பிரச்சனைகள் குறையிறத நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியாது. மக்களும் சொல்லுகிறார்கள். அப்படிங்கும்போது இதெல்லாம் ஞானத்தினுடைய அந்த நமக்கு சைடாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்புகள், அதை மெயின் லட்சணம்னு சொல்லிடப்படாது. அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக ஞானியினுடைய லட்சணம் என்ன என்பதற்கு ஞானியினுடைய உள்ளே அவர் இருக்கக்கூடிய தெளிவும் அவர் உள்ளே இருக்கக்கூடிய பாவனையுமே முக்கியம் என்பதாக இந்த 56, 57 ஸ்லோகங்கள் அமைந்தன. அதற்கு பிறகு அந்த ஞானி இந்திரியத்தோடும் உலகத்தோடும் எப்படி தொடர்பு வைக்க வேண்டும் என்பதில் கண்டிப்பாகவும் கராராகவும் கட்டுப்பாடுடன் இருப்பார் என்பதை 58, 59 மற்றும் 60, 61, 62 ஆகிய இத்தனை ஸ்லோகங்களும் சொல்லின. அப்போ ஞானி உலகத்தோட தொடர்பு வைக்கும் பொழுது தன்னுடைய இந்திரியங்களையும் மனதையும் கட்டுப்படுத்தினா அப்படியே வலுக்கட்டாயமாக பலவந்தமாக இல்லாமல் அபியாச வைராக்கியத்துடன் அதை பாசிட்டிவாக அதை ஒழுங்குபடுத்தி அதன் பிறகு கோப தாபங்களை எல்லாம் சரி செய்வது. அந்த கோப தாபங்கள் என்ன, அவைகள் எப்படி வேலை செய்கின்றன என்பதை 63வது ஸ்லோகத்தில் சொன்னார். இந்த 63வது ஸ்லோகம் இருக்கிறது இல்லையா, அதாவது 62, 63 இந்த 2 ஸ்லோகங்களை குறித்து வைக்கணும். 2வது அத்தியாயத்தினுடைய முக்கியமான ஸ்லோகங்களில் இந்த 2 ஸ்லோகங்களும் ஒன்று. எப்படி மனிதன் படிப்படியாக அழிகின்றான். குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசஹ புத்திநாசாத் பிரணஷ்யதி. இது 63வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, எப்படி கோபம் இருக்கிறதுன்னு, கோபத்திலிருந்து எப்படி படிப்படியாக விழுகிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகமானது கூறுகிறது. ஆனால் எப்படி கோபம் அவனுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இதற்கு முதல் ஸ்லோகம் சொல்லியிருக்கிறார். தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் குரோதோபிஜாயதே.
விஷயங்களை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருப்பது அதில் பற்றை ஏற்படுத்துகிறது. அந்த பற்றுடன் நாம் தொடர்கிற பொழுது அந்த பற்று ஆசையாக வடிவெடுக்கிறது. ஆசை என்பது நிறைவேறாத பொழுது அது கோபமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் சொல்கிறது. அப்போ மனதினுடைய இயல்பு என்ன? உலகத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது எப்படியெல்லாம் அது தன் நிலையை இழக்கிறது இல்லையா? தன்னிலையை இழக்கும் பொழுது என்ன பலன் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஞானி தன்னுடைய விருப்பு வெறுப்புகளையும் இந்திரியங்களையும் வசப்படுத்தி வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லி, எப்படி வசப்படுத்தி வைத்திருப்பார் என்றால், இறைவனிடத்தில் சரணடைந்து பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு அவர் தன்னை நிலைநிறுத்தி கொள்வார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை அப்படியே தொடர்ந்து இந்திரியங்களை எப்படி வெல்லுகின்றார், மனதை எப்படி வெல்லுகின்றார், இந்த உலகத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது 69வது ஸ்லோகத்தில் இன்னொன்னும் சொல்றார். ஞானியினுடைய பார்வையும் அஞ்ஞானியுடைய பார்வையும் மலைக்கும் மடுவிற்கும் இருக்கின்ற வித்தியாசத்துடன் விளங்குவது. ஞானியை பொறுத்த வரைக்கும் அவர் இருளற்ற உலகை காண்கின்றார். இருளற்ற உலகம் என்றால் மாயையினுடைய பிடியில் இல்லாத ஈஸ்வரனாக பார்க்கின்றார் என்பதை கூறி, அதன் பிறகு ஞானியினுடைய நிறைநிலை என்பது என்ன, அவனுடைய மனநிலை என்பது என்ன என்றால், நிறைந்த ஆழ்கடல் போன்று அமைதியாகவும் மக்களுக்கு பார்ப்பதற்கு அலைகளுடன் கூடிய கடலாகவும் விளங்குவார் என்பதை கூறி, அவர் இந்த ஜென்மத்திலேயே இங்கேயே தன்னை நிறைநிலை உடைத்தவனாக அனுபவித்து இரண்டர இறப்பிற்கு பின்பு இந்த இயற்கையுடன் கலந்து விடுவார். இதுவே பிரம்ம நிலை பேறு, இதுவே நிர்வாணம் என்று கூறி இந்த 2வது அத்தியாயத்தை சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் பிறகு அசாத்தியமாகவும் முடிக்கின்றார். 2 அத்தியாயம் 72 ஸ்லோகத்திற்குள் பகவத்கீதையினுடைய முழு விளக்கத்தையும் கொடுப்பது பகவான் ஒருவருக்கே சாத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அத்தியாயத்தை நாம் அடுத்த வகுப்பிலிருந்து ஆரம்பிப்போம் என்று கூறி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளால் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.